டேய் மச்சான், டேய் இந்தாடா. ஏன்டா ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? ஒன்னும் இல்லை மச்சான். ஒன்றும் இல்லையா? என்னன்னு சொல்றா? எதுக்கு நான் உட்காந்துருக்கேன்? கேட்க தானே உட்காந்துருக்கேன், சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான், விடு. என்ன மச்சான், அவ்வளோதானா? சொல்றா, என்னன்னு சொல்லு. கொஞ்சம் கிட்டவா. நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரமேஷ் இருக்கான்ல, நம்ம ரமேஷ், சரி அவன் உனக்கு கால் பண்றான். மச்சான், அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான். நீ கடுப்பாயி, ஏய் 2:30 மணிக்கு என்னடா உனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கத்துற. மச்சான் கோவப்படாத, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், மொட்டை மாடிக்கு வான்னு கூப்பிடுறான். என் வீட்டு மொட்டை மாடிக்கு நீ எப்படிரா வந்த அப்படின்னு நீ கேட்க, மச்சான் அதுதான் நேரம் இல்ல, நீ வாங்குறான். நீ அப்படியே பொறுமையா மொட்டை மாடிக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு நடந்து போயிட்டு இருக்க. மொட்டை மாடிக்கு வந்து சுத்தி பார்த்தா யாருமே இல்லை. ஆனா ஒரு மூலையில நம்ம ரமேஷ் நின்று உன்னை பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு ரமேஷ் அப்படி பார்த்த உடனே உனக்குள்ள ஒரு திக்கிலான பயம். எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, டேய் ரமேஷே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா வேணும் அப்படின்னு கேக்குற. ரமேஷ், முகேஷ் இங்க வா கூப்பிட்ட உடனே நீ கிட்ட போயிட்டே இருக்க. ரமேஷும் உன்னை பார்த்துட்டே இருக்கான். என்னடா ரமேஷ், எதுக்குடா இங்க வந்து நின்றுட்டு இருக்கன்னு நீ கேக்குற. ரமேஷ் பொறுமையா வந்து உன் தோல் மேல கைய வச்சு, மச்சான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப திடீர்னு கீழே இருந்து ட்ரிங்கு ட்ரிங்கு ட்ரிங்குன்னு உங்க வீட்டு டெலிபோன் அடிக்குது. டெலிபோன் அட்டன் பண்றதுக்காக நீ கீழே போற. போன் அட்டன் பண்ணி நீ காதுல வச்சா ரமேஷோட அம்மா அழுதுகிட்டே ரமேஷ் செத்துட்டான்பான்னு சொல்றாங்க. அதை கேட்டு நீ திக்கிலா நின்றுட்டு இருக்கும் போது உன் போன் மறுபடியும் அடிக்குது. அட்டன் பண்ணா ரமேஷ், மச்சான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், மொட்டை மாடிக்கு வான்னு கூப்பிடுறான். இப்போ நீ மறுபடியும் மொட்டை மாடி போவியா மாட்டியா? முகேஷ், 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 முகேஷ். பையன் தூங்கிட்டானா? என்ன பையன் இப்படி இருமுறான்? சரி, எதுக்கு நம்ம மாஸ்க் போட்டுப்போம். பையனா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி கொரோனா வந்துடும். செல்ல குட்டி, என் புஜி குட்டி, கண்ணு குட்டி, ஒண்ணு இல்லடா உனக்கு ராசா. வெளியே போ சாத்தானே, வெளியே போ. ஜூலி, ஐயா அந்த பள்ளியை எடு. அப்பாலே போ சாத்தானே. ஊபா பாபி காபியோ, ஊபா பாபி காபியோ, ஊபா காபி காபியோ, ஊபா காபி காபியோ. டேய் பீமா, எங்கடா இருக்க? அப்பாலே போ சாத்தானே. அங்கனி மங்கனி அங்கனி மங்கனில வெளிய போங்க. டேய் பீமா, சீக்கிரம் வாடா. அந்த பரத மந்திர கலைங்க இருக்கு, சொல்லு. குட்ரி. ஓ, எங்க அம்மா வருக்குமோ? பயங்கரமான ஒரு மேட்டரோட வந்திருக்கேன். பாலிமர் சேனல் இருக்குல்ல, அதோட வீடியோ போட்டானுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல சராசரியா ஒரு 2:30 மணில இருந்து 3 மணி இருக்கும். அப்போ எல்லா பஸ்ஸும் அமைதியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு பஸ்ஸுக்கு மட்டும் உயிர் வந்துருச்சு. எப்படி தெரியுமா? அப்படியே அந்த பஸ் தானாவே ஸ்டார்ட் ஆகி அப்படியே மெதுவா நகர ஆரம்பிச்சது. அது நகர்ந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு மேடு மேல ஏறி பஸ் ஸ்டாண்ட் உள்ள போச்சு பாரு. சத்தியமா அது பேய் தான். நானும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா அது பேய். ஏண்டா நான் இங்க பேசிட்டு இருக்கேன்டா, போன் ஓடிட்டு இருக்க. மச்சி, உங்க பொண்ணு பொண்ணால பாத்தியா? நான் பொண்ணை பேயா தாண்டா பாத்திருக்கேன். ஏய், அவன் தாண்டா ஜூனியர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ண போறேன். அதை எப்படிரா இப்ப நடந்த பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன்? டேய், பிளே ஸ்டோர் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு மச்சி. அந்த ஆப்ல உனக்கு தெரிஞ்சவங்க, பழகினவங்க, உனக்கு கிராஸ் பண்ணி போனவங்க மொதல் கொண்டும் ஜியோ லொகேஷன் மூலமா டெக்ஸ்ட் பண்ணலாம். தெரியுமா? கேட்க வித்தியாசமா இருக்கலாம், உண்மையா நடக்குமா? நடக்கும். நீ கூட இன்ஸ்டால் பண்ணி பாரு. இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஏன் பண்ணாம இருக்கேன்? பண்றேன். நீ இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இரு, நான் வந்துடுறேன். போ, தப்பிச்சோண்டா சாமி. ஒருவேளை நம்ம ஏதோ ஏமாத்திக்கிட்டு போறானோ, மாட்டுவான், திரும்ப என்கிட்ட மாட்டுவான்.
அப்பா வந்துட்டு சொல்றேன்னா அந்த பஸ் கதைய முதல்ல நான் ரிசர்ச் பண்றேன். துணியா? சீ. என்ன இது? லைட் ஆஃப் பண்ணா யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரியே இருக்கு. ஆனா லைட்டை போட்ட யாருமே இல்ல. துணிதானோ? நமக்கு எது கொம்பு? துணி தூக்கி ஒதுக்கி போடுவோம். இதெல்லாம் நம்ம பிரம்ம. நம்ம பயப்படக்கூடாது. நம்ம மைண்ட் செட்டை மாத்தினா சரியாயிடும். தைரியம் வர்றா, தைரியத்தை ரெஸ்ட் படு. இதெல்லாம் எதுவுமே இல்ல, சும்மா. அப்படியே தைரியம் எனக்கு என்ன மரியாதை? யாரு நடுவீட்டுல போன மாதிரி படுத்திருக்கிறது? சரவண பயில இப்படி பணம் மாதிரியாட பொறுத்து பயமுறுத்துவ. சரி, கர்மம் முடிச்சவ. டேய் சரவணா, எந்திரா. டேய் சரவணா, டேய் எந்திரா. டேய் சரவணா, சொல்றது கேளுடா, எந்திரா. எந்திரிக்க மாட்டானே. சரவணா எந்திரிடா சரவணா. உன் பக்கத்துல படுக்க பயமா இருக்குடா சரவணா. டேய் கேக்குதா சரவணா? டேய் பயில பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்டா. பேய் மாதிரி என்ன பயமுறுத்திட்டு இருக்க? இருக்கியா? மூடிட்டு வந்து படுறா. முடிச்சா இருந்தா அப்படியே சொல்ல வேண்டியதானே. சாவடிக்க பாடு போன மாதிரி படுத்து பயமுறுத்திட்டு இருந்தா. சீ படு. நமக்கு பயம்லாம் கிடையாது. இந்த பெட்ஷீட் கொடுக்குறியா? ஏன்னா நைட்டு தூக்கத்துல நடக்க போற. அதுக்கு நானே போடுறேன். அப்பாடா, மூஞ்சி இந்த சைடு வச்சு படு. ஒருவேளை இப்ப மூஞ்சி கழுவுனதுக்கு அப்புறம் பின்னாடி பேய் நின்னா என்ன பண்றது? மூஞ்சி கழுவிட்டு பேய் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனா பேய் நின்னுச்சுன்னா பிரச்சனை. என் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடும். பேசாம வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிறது பதிலா மூஞ்சி கழுவும் ரூமுக்கு போயிடுவோம். என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்? ஐடியா. தம்பி, நீ மூஞ்சி கழுவுப்பா. அம்மா நாங்க நிக்கிறோம்ல, கழுவு, பயப்படாத. நீ இருக்க அப்பயே சொல்ல வேண்டியதானே. உன் பிள்ளை தைரியம் மூஞ்சி கழுவிட்டு வர பாருப்ப. கழுவு. எங்க அம்மா ஊருக்கு போய் 1 வாரம் ஆகுது. மூஞ்சி கழுவு உயிரை வாங்குறான். யாரு நீங்க? டேய் மூஞ்சி கழுவுடா, அப்பதான்டா பயமுறுத்த முடியும். பயமுறுத்த வந்துருக்கியா? மூஞ்சி கழுவ முடியாது. கழுவுடா. எதுக்கு மூஞ்சி கழுவு சொல்ற? அப்பதான்டா பயமுறுத்த முடியும். மூஞ்சி கழுவுனா தான் பயமுறுத்துவ? ஆமா. மூஞ்சி கழுவ மாட்டானே. டேய் ப்ளீஸ்ரா கழுவிடுறா. கழுவ மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? கழுவுடா. கழுவ மாட்டேன். கழுவுடா. டேய் கோமாளி, கழுவவே மாட்டேன். போடா, கழுவ மாட்டேன்டா. போடா. டேய் இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்டா. அப்படியா? பயப்படாம பாரு. ஓவர் பில்டப் இருக்கே. என்னடா நீங்க பேய் படம்? நீங்க சிரிப்பு தான் வருது, ஒரு பயம் வரலையே. வரும் பாரு. ஐயோ இத பார்த்தாடா பயந்துட்டு இருக்கீங்க? இது ஒரு சீனாடா. நல்ல படமா போடுங்கடா பாப்போம். அப்படியா? அப்படிதான். என்ன ரொம்ப ஓவரா பண்றான். பாத்துக்கலாம். ஏய் என்ன பேசா முனி பாத்திரியாவது போடு. அதையாவது பாப்போம். முனி பாத்திரி உனக்கு நல்லா இருக்கு. ஆமா பாத்துக்கிறேன். டேய் பாரு நல்ல படமா பாரு. ஓடு மச்சி.
பயந்தல்ல எப்படி பயந்த சொல்லு சொல்லு இப்படி திருதிருப்பு வந்தீங்கன்னா லைட்டா உதறதான் செய்யும். பயம் இருக்கு, அப்படியே பயம் வராத மாதிரியே நடிக்க வேண்டியது. தம்பி எல்லாரும் பயப்படுவாங்க, மூடு சரியா? போய் படுத்துக்கலாமா? தூங்கலாம் கூடாது, நீ எடுத்துட்டு பாரு தூங்கலாம் கூடாது. படத்தை பார், கண்ணை திறந்து பார். நைட் ஆனா ராஜராஜேஸ்வரி போட்டு உயிரை வாங்குறானுங்க. இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதே வேலையா போச்சே. அப்பா ராஜராஜேஸ்வரி ரொம்ப முக்கியம். சரி முடிவிட்டும் போலாம், முடிஞ்சு நினைக்கிறேன். ஜென்மம் எக்ஸா? அட பாவீங்களா, அந்த ஜென்மத்துல இது முடியாது. ஜென்மம் எக்ஸ் போட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. கேப் விடாம பாப்பாங்க போலயே. சரி முடியட்டும். வெளியே நிக்கிறதுக்கும் பயமா இருக்கு, உள்ள போனாலும் காலி ஆயிடுவேன். டாடி வேற வரல. ஐயோ இப்ப என்ன பாக்குறாங்க? கூஸ்பம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உங்க வயசு வந்து கூஸ்பம்ஸ் எல்லாம் பாக்குறீங்க? டாடி கூஸ்பம்ஸ் வருது டாடி. கண்ணை மூடிட்டு உள்ளுக்கு போயிடுவான். ஜண்டா ஓடா குண்டா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாண்டா, ஆளை விடுங்க. இப்படி தாண்டா ஒரு நாள் ஜமுனா பாய் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. சுத்தி பாக்குறேன், ஒரு வெயிட்டர் கூட காணோம். என்னடா ஒருத்தனை கூட காணோம்னு பயத்துல இருக்கும் போது வெள்ளை கலர் உருவம் என்கிட்ட வந்துகிட்டே இருந்தது. அது மூஞ்சி பார்த்துன்னு வச்சுக்கேன், ஆசிட் அடிச்சு நெருப்ப கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏண்டா நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா போனை நோண்டிக்கிட்டு இருக்க? திவாகர், அன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது ஜூனியர் பொண்ணு நம்மளை கிராஸ் பண்ணி போச்சுல? ஆமா, அந்த பொண்ணு நானும் கமிட் ஆயிட்டேன்டா. போய் சொல்றியா? நம்ம ஹோட்டல இந்த பாரு, அந்த பொண்ணு ஆப்ல வீடியோ கால் பண்றான். ஆமா, ஆனாலும் அந்த வெள்ளை கலர் பேய் திகில். திவாகர், ஏன் இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? இப்படியே பார்த்து 10 வருஷம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் பேய் கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்க போற பாரு. நீ புதுசா வேலை பார்த்துட்டு கிளம்புடா. அப்படிதான் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசவா? அது தப்பு, ரொம்ப தவறு. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, என் பேய் கதை அவகிட்ட சொல்லுவேன். திவாகரே, இந்த தொழில் இதோட நிப்பாட்டு. எப்ப பார்த்தாலும் ஏன் கோஸ்ட் பஸ்டர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? வேற ஏதாவது தொழில் பாடுறா. பேய் கதை சொல்றது ஒரு தொழிலா? நல்ல கதைகள்லாம் இருக்கு, சொல்லி பெரிய டைரக்டர் ஆயிடு. கிளம்புது இங்க இருந்து. சரி நீ என்ன பண்ணு, இந்த ஆப்ல லிங்க் அனுப்பிச்சு விடு, நான் போய் பேய் கதை எழுத போறேன். ஒருவேளை இந்த வீட்டுல பேய் இருக்குமோ? யோசிக்காத அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. யோசிக்காத அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. காம் டவுன். திரும்ப ஒருவேளை பின்னாடி நின்னா எப்படி இருக்கும்? இல்ல யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. லூசு பயல, உன்னை பயமுறுத்தலாம் டூல்ஸ் பாக்ஸ்ல எடுத்து வந்தா நீ அப்பா நடுவில் படுத்துக்கிட்டேன். தெரியும் நீ ஒருத்தவனு, அதுக்காக அப்பா நடுவில் வந்து படுத்துக்கிட்டேன். சரி வெளியே வா. முடியாது. டேய் அப்பா நடுவில் படுத்தனா பேய்ங்க ரூல்ஸ் படி பயமுறுத்த கூடாதரா, புரிஞ்சுக்கோ. தெரியுமே, அதுக்காக எங்க படுத்தேன். டேய் நாளைக்கு வருவேன், நீ தனியா வந்து படுக்கிற இல்ல? போ. சரி உங்க அக்கா ரூம் எங்க இருக்கு சொல்லு. அக்கா ரூம் நீ எதுக்கு போற? சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கா, போய் பயமுறுத்து போ. தேங்க்ஸ்டா. என்கிட்ட வராத, நாளைக்கே வருவேன்டா. இப்போ நீ மறுபடியும் மொட்டை மாடி போவியா மாட்டியா? எவனுமே இல்ல. இந்த தினேஷ் பேலுக்கு பேய் கதை சொல்லி பயமுறுத்துறதே ஒரு வேலையா போச்சு. இந்த காலத்துல எல்லாம் பேயாவது பிசாசாவது. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, அப்போ இதெல்லாம் உண்மைதானா? எதுக்கு